இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாட நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்நாட்களில் 5வது நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். விடுதலையின் விடிவெள்ளி நம் தேவத்தாய் அன்னை மரியாள் என்கிற தலைப்பில் இன்றைய நாளில் நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். சிறப்பாக நம்முடைய வாழ்வு விடுதலை பெற அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான ஆசீர்வாதமும் பெற இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. விடுதலையின் நாயகனான ஆண்டவரே, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து
நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-9 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியர்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்பிற்கேற்பவே நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக்கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள். அப்பல்லோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள்தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டாற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கடவுளே விளைய செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவனானாலும் நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கேற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நினைக்கின்றது இன்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. எண்ணி பரம் கடவுள் நினைக்கின்றது. தம் அடியவரை கையுடன் கடை கண்ணோக்கினார். தாளிலிருந்த தம் அடியவரை கையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இனி பேருடையாய் என்றிடுமே. இன்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. எண்ணி பரம் கடவுள் நினைக்கின்றது. இன்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. எண்ணி பரம் கடவுள் நினைக்கின்றது.
ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விடுதலையின் விடிவெள்ளி நம் தேவத்தாய் அன்னை மரியாள். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 48வது இறைவார்த்தை. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அன்னை மரியா வாழ்ந்த காலத்திலே, என் அன்பிற்குரியவர்களே, யூதர்கள் பெண்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அவர்களை இழிப்பிறப்பாக கருதி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அதிகாலை ஜெபமானது எவ்வாறு அமைந்திருக்குமாம், கடவுளே, என்னை ஒரு பெண்ணாக படைக்காததற்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்களாம். இப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையினுடைய விடிவெள்ளியாய் திகழ்ந்தவள் நம்முடைய அன்னை மரியாள். எப்படி என்றால், கப்ரியேல் தூதரினுடைய வார்த்தைகள் மிகவும் விந்தையான ஒரு வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. அடிமைகளாக கருதப்பட்டவர்கள், பேசுவதற்கும் படிப்பதற்கும் உரிமையற்றவர்களாக இருந்த மக்களாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே என்று கப்ரியேல் வானதூதருடைய இந்த வார்த்தைகள் அன்று யூத சமுதாயத்திலே புரையோடி கிடந்த பெண் அடிமைத்தனத்திற்கு மிகப்பெரிய சவுக்கடியாக அமைந்தது. என் அன்பிற்குரியவர்களே, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத புரட்சிகரமான விடுதலை வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. இந்த இறை அங்கீகாரம் தான் அன்னை மரியாள் வாழ்வில்
இருந்த விடுதலை வேட்கையை வெளியே கொண்டு வந்தது எனலாம். எனவேதான் அவர், ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்லுகிற வேளையில், அடிமையினுடைய நிலையிலிருந்து தாழ்நிலையிலிருந்து ஆண்டவர் மென்மேலும் உயர்த்துகின்ற ஒரு உன்னதமான பேச்சினை அன்னை மரியாளுக்கு தந்ததினால்தான் அன்பிற்குரியவர்களே, விடுதலையின் விடிவெள்ளி அன்னை மரியாள் என்று இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து சிறப்பாக சிந்திக்கின்றோம். இன்றும் கூட மனித குலத்திலே விடுதலைக்கான வேட்கைகள் இருக்கிறது, அதற்கான தாகம் இருக்கிறது. சமூகத்திலே புரட்சிகளும் போராட்டங்களும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாகவே இந்த விடுதலைக்காக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பல நிலைகளில் இந்த விடுதலை உணர்வு வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை, அறியாமையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும், நோய் நொடிகளிலிருந்து விடுதலை வேண்டும், போதை பழக்க வழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும், சாதியத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும், பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும், மன பாரங்கள், மன அழுத்தங்கள், மன குழப்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை உணர்வுகள் வேண்டும். கடன் சுமை, பொருளாதார நெருக்கடி, கொரோனா தொற்று நோயினால் பாதிப்படைந்திருக்கிற மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிற சூழல் என இவை அனைத்திலுமிருந்தும் நமக்கு விடுதலை வேண்டும். அச்சம், பயம், கலக்கம், குற்ற உணர்வு, பாவ பழி என்று இவை அனைத்திலுமிருந்தும் நமக்கு விடுதலை வேண்டும் என்கிற வேட்கையானது, தாகமானது நம்முடைய உள்ளத்திலிருந்து செயலாற்றுகிற வேளையில் அன்னை மரியாளுடைய அருளும் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலும் நம்முடைய விடுதலை வாழ்விற்கான வழியாக அது அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நாம் எதிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நாம் எதிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம், அல்லது பிறரை எப்படி நாம் அடிமைப்படுத்தி வைக்கிறோம். இரண்டு நிலைகள் இருக்கிறது. ஒன்று, நாம் எதற்காவது அடிமையாக இருப்பது, அல்லது பிறரை அடிமைப்படுத்தி வைப்பது. இது இரண்டுமே மிக மிக ஒரு மோசமான நிலையாக இருக்கிறது. நாம் எதற்காவது அடிமையாக இருந்தாலும் தவறுதான். ஒருவேளை போதை பழக்க வழக்கமாக இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம், நோய் நொடிகளினால் பாதிக்கப்பட்ட நிலையாக இருக்கலாம், பயம், அச்சம், கலக்கம் போன்றவற்றினால் நாம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படி இருந்தாலும் அது தவறுதான். அதே நிலையில் பிறரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் அது தவறு. பிறர் வாழ்வில் முன்னேறக்கூடாது, பிறர் நல்லவற்றை செய்யக்கூடாது, பிறர் என்னை விட மேலாக உயர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு எண்ணமும் தவறான ஒரு எண்ணம் தான். அது அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளிடத்தில் அன்பிற்குரியவர்களை சிறப்பாக இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டும். விடுதலையினுடைய விடிவெள்ளியாய் இருக்கிற அம்மா தாயே, நான் இந்தந்த நிலையிலே அடிமைப்பட்டு கிடக்கிறேன், எனக்குள் மீண்டும் நீ விடுதலையை புதுப்பிக்க எனக்குள் வாரும், எனக்காக பரிந்து பேசும் என்று இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். அவ்வாறே நம்முடைய சுயநலத்திற்காக பிறரை நாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ அல்லது இப்பேற்பட்ட மக்களிடத்தில் நான் கொண்டிருக்கிற ஒரு தவறான புரிதலை என்னுடைய உள்ளத்திலே உணரச் செய்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய மனநிலையை எனக்குள் தா என்று அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஸ்பெயின் நாட்டில் ஒரு வரலாற்று நிகழ்வு. ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற ஒரு நகரினை பகைவர்கள் முற்றுகையிடுகிறார்கள். அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும், அந்த நகரை கைப்பற்ற வேண்டும், அந்த இடத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அடிமைகளாக்க வேண்டும் என்று நினைத்த இவர்கள் அப்படியே அந்த அரண்மனையை, கோட்டையை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த நாட்டினுடைய அரசன் மிகுந்த அச்சத்திற்குள்ளாகிறான், பயத்திற்குள்ளாகிறான். காரணம், இப்பேற்பட்ட இந்த பலம் வாய்ந்த ஒரு படையை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லையே என்று திக்குமுக்காடி போகிறான் அந்த அரசன். அப்பொழுது அந்த அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நாம் ஏன் அன்னை மரியாளுடைய திருச்சுரூபத்தை வைத்துக் கொண்டு இந்த போரிலே நாம் பங்கெடுக்க கூடாது என்கிற ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். அவனுடைய ஆலோசனையின் பேரில் அந்த நகரிலே இருந்த ஒரு பழமையான ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற அன்னை மரியாளுடைய திருச்சுரூபத்தை கொண்டு வந்து அவர்கள் நிறுத்துகிறார்கள்.
அந்த போரிலே அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். பலம் குன்று போய் பலவீனர்களாய் நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது என்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட அன்னை மரியாளுடைய அந்த திருச்சுரூபத்தை முன்னிறுத்து அந்த போரினை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த போரிலே அந்த அரசன் வெற்றி பெற்று அன்னை மரியாளுக்கு ஒரு பெயரை சூட்டுகிறான். விடுதலையினுடைய அரசி என்கிற பெயரினை, அன்பிற்குரியவர்களே, அந்த அரசன் அந்த அன்னை மரியாளுடைய திருச்சுரூபத்திற்கு பெயரிட்டு அதே பெயரிலேயே அந்த ஆலயத்திலே மீண்டும் நிறுவி வைத்திருக்கிறார்களாம். அன்னை மரியாள் விடுதலையினுடைய அரசியாக இருக்கிறாள், விடுதலையினுடைய நாயகி என்பதில் எல்லளவும் நமக்கு சந்தேகம் இல்லை. இதற்கு ஒரு 4 உதாரணங்களை நான் முன்னிறுத்தி கூறுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைக்காக லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை. வானதூதரினுடைய வாழ்த்தை கேட்டவுடன் இவ்வார்த்தைகளை கேட்டு அன்னை மரியாள் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் இருக்கிறது, ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு தெளிவில்லாத ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறது. எனவேதான் வானதூதர் சொல்லுகிறார், மரியா அஞ்ச வேண்டாம். வானதூதர் சொல்லுகிறார், மரியா அஞ்ச வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். மீண்டுமாக அன்னை மரியாள் அதே அச்சத்தில், அதே தயக்கத்தில், குழப்பத்தில் கேட்கிறார், இது எப்படி நிகழும்? அன்பிற்குரியவர்களே, அவளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் இதே மனநிலையில் தான் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நமக்கும் கலக்கங்கள் உண்டு, அச்சங்கள் உண்டு, வாழ்விலே வழிகள் உண்டு, வேதனைகள் உண்டு. இதே மனநிலையில் தான் அன்னை மரியாளுடைய மனநிலை எப்பேற்பட்டதாக அந்த சூழ்நிலையில் இருந்ததோ அதே சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இன்று இருக்கிறார்கள். எனவே அன்னை மரியாள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் உற்று நோக்குகிறார். அவர் பார்க்கிறார், என்னுடைய மகன் மகளுடைய நிலை இவ்வாறாக துன்பப்பட்டு கிடக்கிறது, குழப்பத்தில் இருக்கிறது, வேதனையில் இருக்கிறது, அது தவித்துக் கொண்டிருக்கிறது, அச்சத்திலும் பயத்திலும் கலக்கத்திலும் இருக்கிறது என்பது அன்னை மரியாள் நன்றாக உணர்ந்திருப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே தனக்கு இருந்த அந்த கலக்கத்தை, அச்சத்தை, பயத்தை ஆண்டவருடைய அருள் துணையினால் அவர் நீக்கி விடுகிறார். அதுதான் மிக மிக முக்கியம். எல்லோருக்குள்ளும் பயம் இருக்கும், அச்சம் இருக்கும், கலக்கம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அருள் துணையானது அந்த பயத்தை, அந்த அச்சத்தை, கலக்கத்தை நீக்குவதாக அமைந்திருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய தேவத்தாய் அன்னை மரியாள். அதே நிலையில் இன்று நமக்காக பரிந்து பேசி அத்தகைய அச்சத்தை, பயத்தை, கலக்கத்தை போக்குகிறாள் என்பது முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய பாடல். இந்த பாடலை நாம் விடுதலையின் பாடல் என்றே அழைக்கலாம். காரணம், இது நம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் கொடுக்கின்ற விடுதலைக்கான அழைப்பாகவே அமைந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 50 முதல் 53 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். இது அன்னை மரியாளுடைய பாடல் என்பதை காட்டிலும் விடுதலைக்கான அழைப்பு, விடுதலைக்கான ஜெபம் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ளலாம். காரணம், எவரெல்லாம் தாழ்ந்து போய் கிடக்கிறார்களோ, சமுதாயத்திலே அவர்கள் அடிபட்டு, நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு விழுந்து கிடக்கிறார்களோ, அப்பேற்பட்ட மக்களை ஆண்டவருடைய அருள் துணையினால், அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் அவர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னதமான பேரு, உன்னதமான ஆசீர்வாதம் அல்லது உன்னதமான ஜெபமாய், விடுதலை ஜெபமாய் அமைந்திருப்பதுதான் அன்னை மரியாளுடைய இந்த வார்த்தைகள். தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துகிறார் என்றும், பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார் என்று சொல்லும் போது அதுதான் விடுதலைக்கான வழியாக அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த மனித குலத்தை மீட்டெடுப்பதே அன்னை மரியாளுடைய விடுதலை வேட்கை அல்லது ஜெபம் என்பதை நன்றாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவது சிந்தனை, கானாவூர் திருமணம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். யூத மக்களிடையே திருமண விழாக்கள் 7 நாட்கள் நடைபெறுமா.
7 நாட்களாக அந்த விழாக்கள் கொண்டாடப்படும். எனவே இந்த விழாவின் போது அந்த இடத்திலே ஆடல், பாடல்கள், கொண்டாட்டங்கள், விருந்துண்ணலும், திராட்சை ரசம் அருந்துவதுமாக ஒரே கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலே நாம் கூர்ந்து நோக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், ரசம் தீர்ந்து போகிறது, உண்மைதான், ரசம் தீர்ந்து போகிறது என்பதை காட்டிலும் யாருக்கு ரசம் கிடைக்கவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியம். இந்த கோணத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசம் தீர்ந்து போகிறது என்பதை விட யாருக்கு திராட்சை ரசம் கிடைக்கவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியம். காரணம், வழக்கமாகவே பெரியவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், உறவினர்கள் இவர்கள் யாவருக்கும் முன்னுரிமை கொடுப்பார்கள். திருமணத்துல இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். இவர்களுக்கு வயிறார உணவு வழங்கப்படும். கடைசியில் வருகிற மக்கள் ஏழைகளாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், பிச்சை எடுப்பவர்களாக இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அனாதைகளாக இருக்கலாம். இவர்கள்தான் இறுதியிலே வருவார்கள். அப்பேற்பட்ட மக்களுக்கு தான் அன்பிற்குரியவர்களே திராட்சை ரசம் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட அன்னை மரியாள் அன்பிற்குரியவர்களே அப்பேற்பட்ட மக்களுக்கு நிறைவான உணவை அளிக்க வேண்டும் என விரும்புகிறார். விடுதலையினுடைய 3வது சிந்தனை பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார் என்று குறிப்பிடுகிற வேளையில் அன்னை மரியாள் எவரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறார்களோ, பசியோடு இருக்கிறார்களோ, எவரெல்லாம் அடிப்படை தேவைகளின்றி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ, பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்வு மேம்பட, அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நிறைவேற நலன்களால் நிரப்புகிறார் என்கிற செய்தி அன்பிற்குரியவர்களே அன்னை மரியாளுடைய விடுதலை செய்தியாக அமைந்திருக்கிறது. 4வது செய்தி அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் முதல் இயேசுவினுடைய பாடுகள், சித்திரவதைகள், அவருடைய கொடுமையான மரணத்தை இந்த சீடர்கள் பார்த்திருக்கிற வேளையில் திகிலடைந்து போயிருக்கிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள், கலக்கம் அடைந்து செய்வது அறியாது நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்குமோ, நம்மையும் பிடித்து இதோ இந்த கல்வர் கூட்டம் கொன்றுவிடுமோ என்கிற அச்சத்திலே அன்பிற்குரியவர்களை இவர்கள் எல்லோரும் ஓடி போய் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையானது இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் இவர்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து தன்னுடைய ஜெபத்தின் வழியாக தூய ஆவியாருடைய அருள் வரங்களை வேண்டி அப்போஸ்தலர்களின் மீது, இந்த திருத்தூதர்களின் மீது தூய ஆவியாரை பொழியச் செய்து எந்த இடத்தில் பயம் இருந்ததோ, அச்சம் இருந்ததோ, கலக்கம் இருந்ததோ அந்த அச்சத்தை, பயத்தை, கலக்கத்தை போக்கக்கூடியவராக அன்னை மரியாள் திகழ்கிறார். எனவே இப்பேற்பட்ட கட்டுக்குள் அமைந்திருக்கிற அவர்களுடைய வாழ்வானது அந்த கட்டுகளை உடைத்தெறிந்து விடுதலைக்கான வேட்கையாய் அமைந்திருக்கிறது. அன்னை மரியாளுடைய உற்சாகமும் அவள் கொடுக்கிற ஊக்கமும் அன்பிற்குரியவர்களே அவர்களை ஒன்றாக இணைத்து உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கம் கொடுக்கிறார், நற்செய்திக்கான வேட்கையை அவருடைய உள்ளத்திலே தூண்டி எழுப்புகிறார் என்று பார்க்கும்போது அன்பிற்குரியவர்களே விடுதலையின் நாயகியாக, விடுதலையினுடைய விடிவெள்ளியாக அன்னை மரியாள் திகழ்கிறாள் என்பது இதிலிருந்து நமக்கு நன்றாக தெளிவாக நமக்கு புரியும். எனவே அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, மரியாள் தனக்குள் இருந்த அச்சம், கலக்கம், பயம் இவற்றை களைந்து விடுதலை பெற்றவளாய் விடுதலையினுடைய நாயகியாக திகழ்கிறாள். பிறருக்கு இருந்த பயத்தை போக்கி நம்பிக்கை அளித்து விடுதலையினுடைய உணர்வை தூண்டி எழுப்பி விடுதலையினுடைய விடிவெள்ளியாக திகழ்கிறார். எனவே நமக்குள் இருக்கின்ற அச்சம், கலக்கம், பயம், அடிமைத்தனம், நோய் நொடிகள், போதை பழக்க வழக்கங்கள், மனபாரங்கள், குழப்பங்கள், நெருக்கடிகள், வியாதிகள், வருத்தங்கள், குற்ற உணர்ச்சிகள், பாவங்கள், பழிகள் அனைத்திலும் இருந்தும் நமக்கு விடுதலை தரும் விடிவெள்ளியான நம் தேவத்தாய் அன்னை மரியாளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார். நம்முடைய தேவத்தாய் நம்மோடு என்றும் உடன் இருப்பாள். நம்முடைய ஆண்டவர் இயேசு விடுதலையின் நாயகன் நம்மை ஆசீர்வதித்து சுதந்திரமாய் விடுதலையின் மக்களாக வாழச் செய்வாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உந்தன் பாதம்
இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், இணையை உனக்காக தருகின்றேன். ஆண்டவரே உன்னோக்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத இளையோர்க்கு உடையளிப்பேன், வீழ்ந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், இணையை உனக்காக தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று முக்கொழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். செல்வமே சுனாத உன்னன் வில்லனின் நீதையனாத, எனது செல்வமே சுனாத உன்னன் வில்லனின் நீதையனாத, உன்னை அடைந்திடவே யாவும் இழந்து விட்டேன். உன்னை கலந்திடவே உலகை மறந்து விட்டேன். செல்வமே சுனாத உன்னன் வில்லனிதயனாத, எனது செல்வமே சுனாத உன்னன் வில்லனிதயனாத. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாகிய உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விடுதலையின் விடிவெள்ளியான நம் தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலாய் என்றும் விடுதலையின் மக்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் 6வது நாள் நவநாளாக நாம் சிறப்பிக்கின்றோம். நம்முடைய தேவத்தாய் அன்னை மரியாள் பரிந்து பேசுதலின் பாதுகாவலி என்கிற தலைப்பில் நாம் சிந்தித்து தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். இணைந்து ஜெபிப்போம், இறை ஆசீர் பெறுவோம். நன்றி.
ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதலிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதலிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.